90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிநீர் நீங்க 90 நாள் நாங்க கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேம் உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம் பூலோக வரைபடம் பாத்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாய், எல்லா இடத்துக்கும் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. அமைச்சர் பேசுறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக தான் நான் மறுபடியும் சொன்னேன். டிஎன்பிஎல்ல இருந்து இரண்டாவது முறையாக அந்த இரண்டாவது கட்ட நிலையாக நீர்நிலை அது மூலியமாவும் தரப்போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னாரு சிப்காட் அங்க நல்ல முறையா நடைபெற்று இருக்கிறேன். நாங்க சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்க ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சொல்லிடுறேன் பேசி முடிச்சது. அதுக்கப்புறம் தொழில் பூங்கா 1097.86 ஏக்கர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்க 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர நடத்திட்டு இருக்காங்க. அதுல 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் இப்ப ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்க முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்க இல்லை, ரோடு வசதி இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, சரியான பஸ் வசதிகள் அங்க இருக்க மக்கள் சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கோம். இதுல இரண்டாவது முறையா டிஎன்பிஎல் மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுல சாலை வசதி அங்க இருக்க 2 முதலீட்டாளர்கள் கேட்டிருந்தாங்க. சாலை வசதிக்கான டெண்டர் 6/7/2026 அன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாளைக்கு அது ரிலீஸ் செய்யப்படுது. இதன் மூலமா அங்க இருக்க சாலை வசதிகளும் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்க தெருவிளக்குகளும் இதே ஒதுக்கீட்டுல செய்ய போறோம். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பேசலாம். இதை தவிர அங்க இருக்க ஒரு பெப்சிகோ நிறுவனம் பல ஆண்டுகளா டிடிசிபி அனுமதி இல்லாம இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு உடனடியா நம்ம இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் கேட்டிருந்தாங்க. சிப்காட்டுக்கு வரவே முடியல அப்படின்னு சொல்லி. அப்பதான் லோக்கல்ல இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தி தருவதற்காக டிஎன்எஸ்டிசிக்கு கடிதம் எழுதி அதுக்கான சேவைகளும் நம்ம இப்ப தொடங்கியிருக்கோம். இதை தவிர அங்க இருக்க அங்க சிசிடிவி கேமராவே கிடையாது. அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தியிருக்கோம். இதை விட என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா அங்க துணை மின் நிலையமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேட்கறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம எப்படி ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்க முடியும்? அதுக்காக தொழிற்சாலைகள் எதிர்கால மின் தேவையை கருதி 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான நிலம் அடையாளம் கணக்கெடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான தான பத்திரமும் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது. நீங்க இன்னைக்கு மணப்பாறை இது இங்க மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்கு. போய் பாத்தீங்கன்னா பொட்டல் காடா தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஆனா இங்க தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தர்மபுரியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அதை ஏத்துப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதையெல்லாம் மாற்றி முதல் ஆய்வு பண்ணோம். அதுக்கான டெண்டர்களையும் விட்டு அதுக்கான வசதிகளையும் இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம்.